பகவதியின் காண்பதும் அறிவதும் உண்மைத்தன்மையை விளக்குகிறது. நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையில் நாங்கள் பேசி வருகிறோம். எங்களுக்கு எந்தவிதமான ஆசையும் கிடையாது. அதாவது பதவி, பணம், அதிகாரம் என்று எங்களுக்கு எந்தவித ஆசையும் கிடையாது. மலைமகள் அடியாராக, பற்றற்றவனாக மக்களுடைய நலனுக்காக பேசுகிறோம். அந்த அடிப்படையில் தற்போது இந்திய திருநாட்டில் அரசியல் மாற்றமா மறுபடியுமா என்ற சூழலில் தமிழகத்தில் புதிதாக ஒரு சிறியவர் ஒரு பெரியவர் புதிய கட்சியை வெளிப்படுத்துகின்றன. அவர்களை மக்கள் ஆதரிக்கும் சூழலில் நாங்கள் அதை பற்றி சில விஷயங்கள் விளக்கங்கள் கூறுகிறோம். ஏற்கனவே இருக்கின்ற கட்சியின் மீது செயல்பாடு திறன் சரியாக இல்லை என்ற காரணத்தை முன்னிறுத்தி புதிதாக ஒரு பெரியவர் ஒரு சிறியவர் கட்சியை தொடங்க லட்சக்கணக்கில் ரசிகர்களை கொண்டு அவர்களுடைய ஆதரவை வைத்து பேசி வருகிறார்கள். அதில் ஒருவர் பல தடவை அரசியலுக்கு வருவேன் என்று கூறி நிறுத்தியது அவருடைய ரசிகர்கள் மற்றும் இன்றி மக்களுக்கும் மனதளவில் பெரிய அழுத்தத்தை கொடுத்து உள்ளது. அந்த விஷயத்தில் அடியேனும் அந்த பெரியவருக்கு ஆதரவு கொடுத்தவனாக இருந்துள்ளேன். அது அவர் ஆரம்ப கட்டத்தில் அரசியலுக்கு வருவேன் என்ற சூழலில் ஏற்பட்டது. தற்போது மலைமகள் அடியாராக இருப்பதால் என்னுடைய பேச்சு கொள்கை மக்களின் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்றேன். இல்லை என்றால் என்னுடைய பதிவு அந்த பெரியவரின் ரசிகனாக இருந்திருக்கும். நான் ரசிகனாக பேசியிருந்தால் உரிமையோடு விளக்கங்களை கூறியிருப்பேன். ஒரு ஆன்மீகவாதியாக நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் அதன் அடிப்படையில் விளக்கங்களை கூறுகிறேன். ஒரு நாட்டின் புதிதாக கட்சி தொடங்கும் போது அந்த நாட்டின் பொருளாதாரம், கல்வி, மக்களுடைய வாழ்வாதாரம், உணவு போன்ற விஷயங்கள் இருந்து அனைத்து விஷயங்களையும் முதலில் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தன்னுடைய கட்சி கொள்கை மக்களுக்கு பிடித்தவாறு பயனுள்ள விதமாகவும் இருக்க வேண்டும். ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய ரசிகர்கள் அல்லது உறுப்பினர்கள் சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும். அது அந்த தலைவனுடைய பொறுப்பு. தன்னுடைய தொண்டர்கள் தன் பேச்சு கேட்கும் விதமாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன் ஒரு கூட்டத்தில் பேசும் நேரத்தில் மேடை ஏறும்போது அந்த தொண்டர்கள் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்க வேண்டும். இதை தவிர்த்துவிட்டு காட்டுமிராண்டித்தனமாக கத்துவது, விசில் அடிப்பது ஒரு தலைவனுக்கு கொடுக்கிற மரியாதை கிடையாது. ஒரு தலைவனுக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுக்கும்போது அந்த தலைவன் திறமைகள் மேம்படுகிறது. அவருக்குள்ளே சில தீய எண்ணங்கள் இருந்தாலும் அது விலகிச் செல்ல சூழ்நிலை ஏற்படுகிறது. தொண்டர்கள் கொடுக்கும் மரியாதை அல்லது நாட்டு மக்கள் கொடுக்கும் மரியாதையில் உள்ளது. அப்படிப்பட்ட தொண்டர்களை உருவாக்கும் போது நாட்டில் அமைதியான வாழ்க்கையை மக்கள் பின்பற்றுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் இதை யோசிக்க வேண்டும். இருவர் புதிதாக கட்சி தொடங்கும் சூழலில் அதில் ஒருவர் பெண்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் நம் கட்சியில் இணைப்போம். அவர்கள் எல்லாம் காவலாளியாக இருக்க வேண்டும் என்று கூறியது. கட்சியில் இணைந்தவர்கள் எல்லோரும் காவலாளியாக
இருக்கும்போது அதில் யார் தவறு செய்வார், யார் குற்றவாளி என்று எங்களுக்கு புரியவில்லை. புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் இலவசத்தை தவிர்த்துவிட்டு மக்களுக்கு வேலையை கொடுத்து ஊதியத்தை கொடுக்கும் திட்டத்தை வகுத்தால் அது நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். எங்களுடைய திருவண்ணாமலை சாமியார்கள் போன்று மக்களை சோம்பேறியா ஆக்காமல் உழைப்புக்கு ஊதியம் என்ற அடிப்படையில் கொண்டு வருவதால் பயனுள்ளதாக இருக்கும். சிறு வயதில் இருந்து நாட்டின் உள்ள பிரச்சனைகள், மக்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் கவனித்து வந்ததால் எந்த விஷயத்தையும் எந்த மாதிரி கொண்டு செல்வது என்ற புரிதல் எனக்கு கொடுத்த என் தாய் தந்தை காரணத்தினால் மலைமகள் அடியாராக இந்த விளக்கத்தை கூறியுள்ளேன். ஒரு பெரியவர், ஒரு சிறியவர் புதிதாக கட்சி தொடங்கும் சூழலில் அவர்களுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் என்னுடைய பேச்சு ஏதேனும் புரியாமல் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவித்தால் உங்களுக்கு பதில் அளிப்பேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிறைய பேர் அரசியல்வாதிகள் மற்ற பேச்சாளர்கள் கூறுகையில் மதசார்பற்ற ஜாதி இல்லாத ஒரு அரசியலை கொண்டு வருவோம் என்று கூறி வருகிறார்கள். அப்படி கூறுகிற அவர்கள் தாழ்த்தப்பட்ட என்ற இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள நிலையை நீக்க முடியுமா? புதிதாக அரசியலுக்கு வருவரும் இதை விமர்சனம் செய்கிறார்கள். இதற்கு எங்களுடைய விளக்கம், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன், ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தலைவன், அந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவன், அது அந்த நாட்டினுடைய தலைவன். அப்படி ஒன்றிணைந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது எந்தவிதமான பிரச்சனையின்றி மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். பகவதியின் காண்பதும் அறிவதும் ஒளிப்பதிவாளர், மலைமகளின் அடியார் மு. ராமர்.